வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமி நண்பர் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 14 17 வரை எப்படி இருக்க போகுது. விருச்சிக ராசிக்கு வந்து ராசியிலே கேது இருக்குது, அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கிறனால கொஞ்சம் வாக்குவாதங்கள் கொடுக்கத்தல் வாங்கலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்குங்க. நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வந்து நியாயமான சட்ட ரீதியான நியாயமான விஷயங்கள் வந்து பெரிய வெற்றிகள் இருக்கும். பொருளாதார ரீதியில் வந்து பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு. நல்லா வந்து அட்வொகேட்ஸ் வந்து ப்ரொமோஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, சட்ட ரீதியான வல்லுநர்களுக்கெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் கிடச்சி பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி வந்து 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பம் சார்ந்த விஷயங்களும் சரி, வேலை செய்கிற இடங்களையும் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து தேவையில்லாத கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பொருளாதார ரீதியில் வந்து பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க. ரியல் எஸ்டேட் சார்ந்தவர்களுக்கெல்லாம் வீடு மனை விற்பனை இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக விற்காத வீடும் விற்று அதனால் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 4ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது தாயாருடைய உடல்நிலை சார்ந்த விஷயம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் அம்மா கொஞ்சம் ஏடாவிடம் பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக போங்க. கொஞ்சம் செலவு வச்சிரும், அதுக்காக தான் கொஞ்சம் பார்த்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து குழந்தைகளால் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஸோ இது வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு விசேஷங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11ல் இருக்குது, அது சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கும்போது நல்ல லாபங்கள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களும் சரி, வேலை செய்பவர்களுக்கும் வந்து பெருத்த லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ இதுவரை வராத ஒரு விஷயங்கள் கூட டக்குன்னு இருக்கிற அரிய சீரியஸ்லாம் ஏதாச்சும் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதி ராகு. ஸோ 7ஆம் அதிபதி ராகு வந்து சூரியனுடைய சாரத்தில் போகணும். தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய கனவுகள் பெரிய வெற்றிக்காக போராடுவீர்கள். ஸோ அதுக்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா 11ல் இருக்க சூரியன் வந்து பெருத்த லாபங்களை கொடுக்கும். ஸோ கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் சின்ன சின்ன டென்ஷன்ஸை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ 8ஆம் அதிபதி புதன் வந்து வக்கரமாக இருக்கிறது, அதுவும் 11ல் இருக்கும்போது பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ நல்ல லாபங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. 9ஆம் அதிபதி உங்களுக்கு சந்திரன், அதுக்கு வந்து சனி குருவின் பார்வை இருக்கிறதுனால நிறைய அலைச்சல்கள் இருக்கும். பெரிய பெரிய ஆர்டர்ஸு, வியாபார ரீதியான விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயங்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள். 10ஆம் அதிபதி சூரியன் வந்து 11ல் இருக்கிறனால நல்ல லாபங்கள் கிடச்சி பெரிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வந்து எவ்வளோக்கு யூட்டிலைஸ் பண்ணி பெரிய அளவு லாபம் சம்பாதிக்கிறீங்களோ சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. 11ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வரம் வேண்டி இந்த சஷ்டி விரதத்தை ஏற்பது ரொம்ப சிறப்புங்க. 13ஆம் தேதி 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா அஷ்டமி வந்துடுதுங்க. ஸோ அது 13ஆம் தேதி அன்றைக்கி அஷ்டமி வந்து பார்த்திங்கன்னா காலபைரவர் பூஜை ரொம்ப சிறப்பு. அதுவும் வந்து ராகு காலத்தில் வந்து காலபைரவர் வழிபாடு பண்ணுறதுனால ரொம்ப சிறப்பான பலனும். பகைவர்களை தகர்த்திடுவர் காலபைரவர். 14ஆம் தேதி 15ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, 15ஆம் தேதி ஆயுத பூஜை வரனால ஸோ அன்னைக்கு நம்ம வந்து நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறது ரொம்ப பெரிய வேலை. ஏன்னா வந்து சில பேர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் க்ளீன் பண்ணுவோம். ஸோ என்னையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. நம்மளும் வந்து கொஞ்சம் சோம்பேறி தான், அடிக்கடிலாம் க்ளீன் பண்ணுறதுல ஏதாவது விசேஷம் வந்தால் தான் க்ளீன் பண்ணுறது. ஸோ அந்த க்ளீனிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப சிறப்பு. ஸோ அதுக்காகவே இந்த பண்டிகை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணுங்கள். நமக்கு புழங்குற பொருட்கள், பேனா பொருட்கள், மற்றபடி வண்டி வாகனங்கள்லாம் க்ளீன் பண்ணி அல்லாத ஒரு நம்ம சாமியாக பார்த்து கும்பிட்றது ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குது. 14ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதேசி அன்றைக்கி வயிற்றுக்கு லீவ் விட்டு ஓம் நமோ நாராயணா இந்த பெருமாளை செய்வது ரொம்ப சிறப்புங்க. ஸோ இந்த வாரம் மட்டுமல்ல வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இறைவனை பார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.